தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அழகர் கோயில் கள்ளழகர் கோயில் ஆடிப்பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். குமரேசன், இந்த திருவிழாவின் சிறப்பு அம்சங்கள் என்ன? மேலும் அங்கு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டு இருக்கிறது, விவரங்கள் என்ன? கண்டிப்பாக விஜயராணி, தற்போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள உலக பிரசித்தி பெற்றதும் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய அழகர் கோவிலில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் 10 நாட்கள் நடைபெறும் ஆடி பௌர்ணமி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியுள்ளது. தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். அழகர் கோவிலில் உள்ள ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் கள்ளழகர் வேலைநாட்டில் எழுந்தவர்கள் சித்திரை திருவிழாவாகவும் ஆடி பௌர்ணமியை ஒட்டி நடைபெறக்கூடிய தேரோட்ட திருவிழா உலக பிரசித்தி பெற்ற திருவிழாவாக பார்க்கப்படுகின்றது. இது தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்யும் வழிபடும் நிலையில் இந்த ஆண்டில் 10 நாட்கள் நடைபெறும் ஆடி பௌர்ணமி பெருந்திருவிழா இந்த திருக்கோவிலில் பக்தர்கள் வேத மந்திரங்கள் முழங்க திருக்கோவிலில் உள்ள தங்க கொடிமரத்தில் கருடன் உருவம் பதித்த கொடியுடன் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ கள்ளழகர் மற்றும் ஸ்ரீதேவி பூதேவிகளுக்கு சூழ் அபிஷேகங்கள் அலங்கார தீபாவளிகள் நடைபெற்று தொடர்ந்து திருக்கோவிலின் தங்க கொடிமரத்துக்கு பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு துறவிகள் கொண்ட அபிஷேகமும் மாணவர்களுக்கு தீபாவளியும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து வரும் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கள்ளழகர் தங்க பல்லக்கில் சிவகங்கை சமஸ்தான மண்டபத்தில் எழுந்துள்ள நிகழ்ச்சியும் 6ஆம் தேதி புதன்கிழமை தங்க கோயில் வாகனத்தில் எழுந்துள்ள நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இதனையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்திரட்டம் வரும் ஆடி பௌர்ணமி என்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை 6:45 மணியிலிருந்து 7:20 மணிக்குள் வடம்பேத்தி இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தொடர்ந்து அன்று மாலை அழகர் கோவிலில் ஸ்ரீ கள்ளழகர் திருக்கோவில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய 18ஆம் படி கருப்பண சுவாமி திருக்கோவிலில் கதவுகள் திறக்கப்பட்டு படிப்பூஜைகளும் தொடர்ந்து சந்திரகாப்பு அலங்கார தீபாவளிகளும் நடைபெற உள்ளது. இதனையடுத்து வரும் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உற்சவ சார்ந்த நிகழ்ச்சியுடன் 10 நாட்கள் திருவிழா ஆடிப்பெருந்திருவிழா நடைபெற உள்ள நிலையில் விழாவிற்கு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்துடன் தொடங்கியுள்ளதாகவும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் திருக்கோவில் செயல் அலுவலர் மற்றும் துணை ஆளுநர் நாராயணன் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதுரை மேலூர் அழகர் கோயில் கள்ளழகர் ஆடிப்பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமரேசன்.